வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ. அதாவது நம்ம வீட்டு கிருஷ்ணர்களை நம்ம எப்படி வெறும் 30 ரூபாயில் அழகுபடுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடியது 1/4 சைஸ் சார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோம் ஷீட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரஃபாக ஒரு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கிரீடத்துக்கு தேவையான மாதிரி ஷேப்பில் ஒரு ட்ராயிங் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு சார்ட் பேப்பரில் வச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டு, கடையில் கிடைக்கும். கோல்டன் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட் வந்து 10 ரூபா. இல்லை நீங்கள் ஒட்டுக்காக எடுக்கிற மாதிரி இருந்தால் 70 ரூபாய்க்கு 10 ஷீட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபோம் ஷீட்டில் கிரீடம் ரெடி ஆகிடுச்சு, சார்ட்லையும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டையும் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். சார்ட் இல்லாமலே இந்த ஃபோம் ஷீட்டை மட்டும் கூட நாம் கிரீடமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபோம் ஷீட் வந்து ரொம்ப வளைவு தன்மை உடையதுனால சார்ட்டில் ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக இது ஒட்டியாச்சு. இப்போ இதை நாம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த போகிறோம். அழகுபடுத்துறது உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நான் சில்க் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கான திங்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து இதை அழகுபடுத்த போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், லேயராக இருக்கக்கூடிய ஸ்டோன் செயின். இதை வந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். எப்பயுமே ஸ்டோன்ஸ் வந்து தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கிளிட்டர் ஆகும், அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ சைடில் வந்து பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் செயின் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை கரெக்டாக பாருங்கள், கம்மு போட்டு ஒட்டிக்க போகிறேன். இந்த கம்மு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸு, இந்த பட்டன்லாம் ஒட்டக்கூடிய கம் இது. அது இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் இதை அழகுபடுத்திக்கலாம். ஸ்கெட்ச் பென்சில் இருந்தால் இல்லை ஸ்கெட்சில் கூட நீங்கள் அழகாக அதை வரைஞ்சி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைடு பார்டர் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் செயினை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் நெயில் பாலிஷ் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட அங்கங்கே டாட் வச்சு அழகுபடுத்திக்கலாம். அல்லது பொட்டு ஏதாவது நல்ல ஸ்டோன் இருக்கிற மாதிரி பொட்டு இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஒட்டுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேலத்தில் இருக்கீங்கன்னா இந்த லேஸ் அந்த மாதிரி சில்க் த்ரெட், ஆரி ஒர்க், டைலரிங் ஐட்டம்ஸ் இது எல்லாமே எங்கே சீப்பாக கிடைக்குதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு சென்டரில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொட்டு கூட வச்சு அழகுபடுத்திக்கலாம். என்கிட்ட வந்து சில ஸ்டோன்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு அழகான கிரீடம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் வச்சு ரொம்ப அழகுபடுத்திக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் த்ரெட் இருந்துச்சு,
அதை வந்து பாருங்கள் சைடில் ஓட்டை போட்டு நான் இந்த மாதிரி ரோப்பில் கட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட பஞ்சிங் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பஞ்ச் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி ரோப் போட்டிருக்கேன். பாருங்கள், இது அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கை வங்கி ரெடி பண்ண போகிறோம். சேம் நம்ம கிரீட்டத்துக்கு எந்த ஸ்ட்ரக்சர் போட்டோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் கை வங்கிக்கு 2 கட் பண்ணிக்கோங்க. அதையும் சார்ட் பேப்பர் போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம அதில் என்ன டிசைன் ஒர்க் அவுட் பண்ணமோ அதே சேம் டிசைனை நம்ம இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். அவ்வளோதான், கை வங்கி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணி கோல்டன் த்ரெட் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம புல்லாங்குழல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு காகித பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் காகித பென்சிலை வச்சு இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் சுற்றியும் புல்லாங்குழல் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இது வந்து சாதாரண கோல்டன் பேப்பர் 2 ரூபாய்க்கு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி பேப்பர் கிடைச்சா வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இந்த ஷீட் வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து பாருங்கள், நான் காகித பென்சில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இது சில்வர் கலர் பேப்பர். இதில் வந்து ஒரு சின்னதாக பிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து சுற்றி எடுத்தோம்னா புல்லாங்குழல் அழகாக இருக்கும். அதனால் இது ஜஸ்ட் இந்த சில்வர் பேப்பரை இது மேலே ஃபுல்லாக சுற்றி மட்டும்தான் எடுக்க போகிறேன். சில்வர் பேப்பர்னால் சில்வரே கிடையாதுங்க. சாதாரணமாக இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு கடையில் விற்கும் இல்லையா, அந்த பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுவும் 2 ரூபா தான். அவ்வளோதான், புல்லாங்குழல் வந்து இந்த மாதிரி போட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகான புல்லாங்குழல் காகித பென்சில் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலான்ட்டு சில வேலைகள் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான புல்லாங்குழல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அடுத்தது நம்ம ஒட்டியானம் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் A4 சைஸ் ஃபோம் ஷீட் எடுத்திருந்தேன். அதில் நான் யூஸ் பண்ணினது போக இவ்வளோ ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை நம்ம அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். இப்போ ஒட்டியானத்துக்கும் நான் அதே ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பெருசாக எதுவும் டெக்கரேட் பண்ணலைங்க. இந்த ஸ்டோன் செயினை மட்டும் அழகாக ஒட்டிக்க போகிறேன். அதே ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஒட்டி நல்லா காஞ்ச பிறகு 2 பக்கமும் ஓட்டை போட்டு அதுலேயும் நம்ம தேவையான அளவு கயிறு போட்டு கட்டி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஒட்டியானம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோகுலாஷ்டமி நம்ம வீட்டு கிருஷ்ணருக்கு அழகாக கிரீடம், 2 வங்கி, ஒட்டியானம், புல்லாங்குழல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெருசாக எதுவும் செலவாகாதுங்க. நான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் பார்த்தோம்னா இதுக்கு வெறும் 20 ரூபா தான் செலவு. நீங்கள் ஸ்டோன் உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டோன் சொல்கிறேன். மற்றபடி உங்ககிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொட்டோ அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாதாரண சிம்பிளான ஸ்டோன்ஸ்லாம் 5 ரூபாய்க்கு கடையில் கிடைக்கிது. அதை வச்சு கூட நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். வெறும் 30 ரூபாய் இருந்தால் கூட போதுங்க. ரொம்ப அழகாக நம்ம வீட்டு கிருஷ்ணரை நம்ம அழகுபடுத்திக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர்களை அழகுபடுத்துங்க. அழகுபடுத்தி அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியாது, மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து janusamaiyal@gmail.com. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஆல்னு ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸில் நீங்கள் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து நாளைக்கு அவங்க வீட்டு குழந்தைங்களையும் அழகுபடுத்திக்கிட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.